السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى بمحكم التنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்நாயன் அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதரும் ஆவார்கள் என்று சாட்சியம் பயந்தவனாய், இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக தொழுகையை பூரணப்படுத்தும் சப்புகளை சீர் செய்தல் என்ற தலைப்பில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். சப்புகளை சீர் செய்வது குறித்து நாம் பல வகுப்புகளில் அமர்ந்து பேசியிருந்தாலும் ஜும்மாவுடைய உரையில் அது சகலிடமும் போய் சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருப்பதனால் ஏனைய உரைகளுக்கு பலர் சமூகம் தராததனாலும் இந்த இடம் அதை குறித்து தெளிவூட்டுவதற்கு ஒரு சிறந்த இடம் என்பதனாலும் அந்த தலைப்பை நான் இந்த இடத்திலே தெரிவு செய்திருக்கிறேன். சப்புகளை சீர் செய்தல், தொழுகின்ற பொழுது நாம் சப்பில் நிற்கின்ற பொழுது எப்படி நிற்க வேண்டும் என்ற பல ஹதீதுகளை நாம் தெரிந்திருக்கிறோம். தெரிந்திருந்தாலும் கவனயீனம், பொடுபோக்கு போன்ற காரணங்கள் சப்புகளை அதன் சீராக நிற்பதை உதாசீனப்படுத்துகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சப்புகளில் நேராக நெருங்கி நித்தல் என்கின்ற பகுதியில் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவு கவனம் எடுத்திருக்கிறார்கள், அதை குறித்து என்ன எச்சரிக்கைகளை எல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை எம்முடைய உள்ளத்திற்கு நாம் மீள் பரிசீலனை செய்து பார்ப்போம். அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் வணக்க வழிபாடுகள் குறித்து ஒரு அடியானிடம் கேட்பதாக இருந்தால் அது தொழுகையை குறித்து தான் கேட்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாளை மறுமையில் ஒரு அடியானிடத்தில் முதலில் கேட்கப்படுகின்ற கேள்வி அவனுடைய தொழுகையை குறித்ததாகும். அந்த தொழுகையில் அவன் சீராகிவிட்டால் சரியான பதில் இறைவனிடத்திலே கிடைக்கப்பெற்று விட்டால் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா தொழுதிருக்கிறான் என்பதை மாத்திரம் இறைவன் பார்ப்பதில்லை. இவர் இன்றைய தினம் சுபஹ் தொழுதிருக்கிறாராம், இவர் இன்றைய தினம் லுஹர் தொழுதிருக்கிறாரா, அசர் தொழுதிருக்கிறாரா, 5 நேரமும் தொழுதிருக்கிறாரா என்று மட்டும் இறைவன் பார்ப்பதில்லை. அந்த தொழுகை எப்படி அமைந்திருக்கிறது, அந்த தொழுகையின் பூரணத்துவம் பெற்றிருக்கிறதாம் என்பதையெல்லாம் இறைவன் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா ஒரு அடியானிடத்தில் முதலில் கேட்பது தொழுகையை குறித்து. அதை குறித்து விசாரிக்கின்ற பொழுது மலக்குமார்கள் அந்த தொழுகையுடைய ஒவ்வொரு மனிதனுடைய தொழுகையை குறித்தும் அங்கு பரிசீலனை செய்து பார்க்கப்படுகிறது. சரியாக தொழுதிருக்கிறாரா, முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்று மலக்குமார்கள் அங்கிருந்து கொண்டு ஒவ்வொரு நேர தொழுகையும் ஒவ்வொரு அடியானுடைய ஒவ்வொரு நேர தொழுகையையும்
மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் சரிபார்ப்பார்கள். அப்படி சரிபார்த்து கொண்டிருக்கிற நேரம் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்களாம், இறைவா, இந்த அடியானுடைய கடமையான வணக்கங்களில் குறைகள் இருக்கிறது, பூரணத்துவம் பெற்றில்லை. தொழுதிருக்கிறார், லுகர் தொழுகையை தொழுதிருக்கிறார், சுபகு தொழுகையை தொழுதிருக்கிறார், ஆனால் முழுமையடைந்தில்லை, பூரணமான கூலி வழங்கப்படுவதற்குரிய தகுதி அவருக்கு இல்லை என்று அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் சொல்லுவார்களாம். அப்பொழுது மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுவானாம், அப்படியானால் இப்பொழுது தொழ முடியாது, மறுமை பெருவழியிலே தொழ முடியாது, அங்கு எந்த இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் இல்லை. அப்படியான அந்த நேரத்தில் இப்ப என்ன செய்வது? தொழுகைக்கு பூரணமான கூலி கிடைக்கப்பட வேண்டுமாக இருந்தால், தொழுகை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், இப்பொழுது அவருடைய தொழுகையில் குறை ஏற்பட்டிருக்கிறது, இதை நிவர்த்தி செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா மலக்குமார்களிடத்திலே சொல்லுவானாம், மலக்குமார்களே, நீங்கள் அவருடைய உபரியான வணக்கங்களை பாருங்கள். கடமையான வணக்கங்களில் கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கிறது என்றால், இடைவெளிகள் இருக்கிறது என்றால், பூரணத்துவம் பெற்றில்லை என்று சொன்னால், அவருடைய உபரியான சுன்னத்தான வணக்கங்களை பாருங்கள், அதில் ஏதாவது இருந்தால் அதை கொண்டு வந்து இதை நிரப்பி இதை பூரணப்படுத்தி விடுங்கள் என்று அல்லாஹு தாலா மறுமையிலே சொல்லுவானாம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் நாம் தொழுது விட்டோம் என்று பெருமூச்சு விட்டுவிட முடியாது. நாம் சுபகு தொழுதோம், லுகர் தொழுதோம், ஜும்மா கடமைகளை நிறைவேற்றுகிறோம் என்று பெருமூச்சு விட்டுவிட முடியாது. அங்கு அந்த தொழுகைகள் பரிசீலனை செய்யப்படுகிறது. மலக்குமார்களை கொண்டு இவர் பூரணமாக தொழுகை நிறைவேற்றிருக்கிறாராம், பூரண கூலி பெறுவதற்குரிய தகுதி பெற்றிருக்கிறாராம், அல்லது அந்த கடமையை பூரணமாக நிறைவேற்றிருக்கிறாரா என்று மலக்குமார்களை கொண்டு இறைவன் அதை பரிசோதித்து பார்ப்பான். அன்புள்ள சோதர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சவ்வு சுபூபக்கும், தொழுகைக்கு வந்து நின்றால் உங்களுடைய சப்புகளை நீங்கள் சீராக்கி கொள்ளுங்கள், சீராக நின்று கொள்ளுங்கள், நேராக நெருக்கமாக நின்று கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள். அதை சொல்லுகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபைன்ன தஸ்வியத் ஸஃபி, சப்புகளை சீர் செய்வதில் தான் மின் தமாமிஸ்ஸலாம், தொழுகை பூரணத்துவம் அடைகிறது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தொழுகை பூரணத்துவம் பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஏற்கனவே தொழுகையில் ஒவ்வொரு ருக்கூன்களையும் ஒவ்வொரு வாஜிபாத்துகளிலும் கவனம் எடுக்க வேண்டும். தொழுகையில் அந்த தொழுகையில் நின்று சலாம் கொடுக்கிற வரைக்கும் பேணுதலோடு பக்குவத்தோடு இஹ்லாஸோடு அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அப்படி இருந்தாலும் அதில் குளறுபடிகள் வரும், பிழைகள் வரும், சில நேரங்களில் பூரணத்துவம் மற்றதாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது தொழுகைக்குள்ளால. அந்த தொழுகை பூரணத்துவம் பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தொழுகையில் வந்து நிற்கிற சப்பு சரியாக இருக்க வேண்டும். சப்பு சரியாக இருந்தால்தான் தொழுகை பூரணத்துவம் பெறும். ஒருவர் தக்பீர் கட்டுகிறார், இஹ்லாஸோடு அனைத்து விடயங்களை மறிந்து கொண்டு உள தூய்மையோடு தொழுகை நிறைவேற்றி சலாம் கொடுக்கிறார். ஆனால் சப்புகளில் பொடுபோக்காக இருந்து விட்டார், பக்கத்தில் இருக்கிறவருடைய காலோடு கால் வைக்கவில்லை, தோளோடு தோல் சாய்க்கவில்லை, சப்புகளில் கவனஈனமாக இருந்து விட்டார், இடைவெளி வைத்து விட்டார். இவருடைய தொழுகையும் பூரணத்துவம் பெறாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தொழுகையில் சரியாக இருந்தாலும் சப்பில் விடுகின்ற தவறு, சப்புகளில் நிற்குகின்ற பொழுது விடுகின்ற தவறினால் உங்களுக்கு தொழுகைக்குரிய பூரணத்துவம் கிடைக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் சப்புகளுடைய விஷயத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் என்ன உள நோய்களோடு வருகிறார்களோ தெரியாது, எந்த உள்ளத்தை சுமந்து கொண்டு வருகிறார்களோ தெரியாது. என்னுடைய தொழுகை எனக்கு மறுமையில் பலனளிக்க போகிறது, என்னுடைய தொழுகை நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான், அதற்கென்று மலக்குமார்களை இறைவன் நியமித்து பரிசோதிக்க இருக்கிறான். இப்படி இருந்தும் மறுமையில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி தொழுகை. அந்த தொழுகைக்கு நான் பதிலளிக்க வேண்டுமே. சப்பில் நிற்குகிற பொழுது என்னுடைய உள்ளம்
பக்கத்தில் இருக்கிறவருடைய காலோடு கால் சேர்த்து வைக்க இடமளிக்காது விட்டால், என்னுடைய தோல்புயம் அடுத்த பக்கத்தில் இருக்கிறவருடைய தோளோடு சேர்த்து வைப்பதற்கு இடமளிக்காது விட்டால் அந்த தொழுகை நாளை மறுமையில் பூரணத்துவம் பெறாது. எந்த உள்ளத்தோடு வந்து நிற்கிறோம்? நமக்கு கோபதாபங்கள் இருந்தால் அதை பள்ளிவாசலுக்கு வெளியிலால் தான் வைக்க வேண்டும். பள்ளிவாசலுக்குள்ளால் வந்துவிட்டால் ஒருவர் மற்றவருடைய இன்னும் சிலரை பொறுத்த வரைக்கும் பல பள்ளிவாசல்களில் எப்படி நடக்கிறார்கள் தெரியுமா? இக்காமத்து சொல்லிவிட்டால் அப்படியே சப்புகள்ல வந்து நிற்பார்கள். நம்முடைய கோபக்கார ஒருவன் வந்து நின்றால் அவன் சப்புல நின்று அவனுக்கு பக்கத்தில் இன்னொருத்தன் வந்து நின்றா தான் இவன் போய் நிற்கிறான். எந்த அளவுக்கு யோசிக்கிறோம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை பரிபூரணம் அடைய வேண்டுமாக இருந்தால் நீ சப்புல வந்து நிற்க வேண்டும், நெருங்கி நிற்க வேண்டும். உன்னுடைய கோபதாபங்கள் எல்லாம் இந்த சப்புல இடு, சப்புலே சரி வரக்கூடாது, சப்புல நீ அதை காட்டக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சப்புகளில் நெருங்கி நிற்க வேண்டும் என்ற வழிகாட்டலை சொல்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாம் எப்படி நிற்கிறோம்? சின்ன பிள்ளைகள் வந்தால் அது ஒரு மாதிரியாக நிற்க வைக்கிறோம். அவர்களுடைய காலோடு கால் சேர்த்து வைப்பதற்கு நமக்கு கௌரவ குறைச்சல். கொஞ்சம் ஆடை அழுக்காக வந்து விட்டால், ஆடை அழுக்கோடு வந்து தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதாம்? ஏற்றுக்கொள்ளப்படும். நஜீஸ் இல்லாமல் இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். எப்படி இருந்தாலும் அவரவருடைய வேலைகளை நிமித்தம் இருந்து விட்டு வருவார்கள். சில நேரங்களில் கடுமையான உழைப்புகளோடு வருவார்கள். வியர்வை துர்நாற்றம் அடிக்கும். வியர்வை துர்நாற்றத்தோடு தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸாப் போரின் பொழுது குழி தோண்டுகின்ற அதாவது அகல் போரின் பொழுது குழி தோண்டுகிறார்களே, அந்த நேரத்தில் எல்லாம் குளித்து விட்டு தான் வந்து தொழுதார்களா? இல்லை. நாம் அதற்காக வேண்டி முழு முகம் சுளித்து விடவும் கூடாது. அவர்கள் தொழுகைக்காக வேண்டி விரைந்து வருகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நிற்பதில் நாங்கள் பாரபட்சம் காட்டிவிடவும் கூடாது. ஏனென்றால் சப்பு மிக முக்கியமான ஒரு இடம். அதற்காக வேண்டி நாத்தத்தோடு தான் வரணும் என்று சொல்லவில்லை. முடிந்த வரைக்கும் பள்ளிவாசலுக்கு வருகிறோம். குசு சீனத்தக்கும் இந்த குல்லி மசாஜித், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க பள்ளிவாசலில் உங்களுடைய அலங்காரத்தோடு நீங்கள் வாருங்கள், அழகாக வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதுக்காக வேண்டி நாத்தத்தோடு வந்து நிற்கிறதல்ல. அதுதான் ஒரு சூழலாக அமைந்து விட்டால் குற்றம் இல்லை. அப்ப அன்புள்ள சோதரர்களும், கோபக்காரர்கள் என்று நமக்கு விருப்பம் இல்லாதவர்கள் என்று வருகிற பொழுது சவ்வுலே சேர்ந்து நிற்பதற்கு எம்முடைய உள்ளம் இடம் கொடுக்காது விட்டால் அவன் தொழுகைக்கு பாதிப்பல்ல, என்னுடைய தொழுகைக்குத்தான் பாதிப்பு. என்னுடைய தொழுகை தான் பூரணத்துவம் பெறவில்லை. ஆக அன்புள்ள சோதரர்களும், இதில் அதிகம் நாம் கவனம் எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சப்புகளை சீர் செய்வதில் தான் தொழுகை பூரணத்துவம் அடைகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று சகோதரர்களும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லவ் யஅலமுன் நாசு மா ஃபி நிதாஇ வஸ்ஸஃபில் அவ்வல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பாங்கு சொல்வதனுடைய மகத்துவத்தை, முதல் சப்பில் தொழுவதனுடைய மகத்துவத்தையும் ஒருவர் அறிந்தாரேயானால் தும்மலம் யஜிது இல்லா ஐயஸ்தஹிமு அலைஹி லஸ்தஹமு, அந்த நேரத்தில் சீட்டு குலுக்கி போட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். முதல் சப்பில் நின்று கொண்டு தொழுவதையும் பாங்கு சொல்வதற்குரிய நன்மையும் ஒருவர் அறிந்தால் சீட்டு குலுக்கு போட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். முதல் சப்புல யார் நிற்கணும்ங்கிறதுக்கு ஒரு துண்டு குலுக்கி போட வேண்டிய நிலை ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்றைக்கு பாருங்கள், சப்புல இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் சப்புக்கு வேகமாக வருகின்றவர்களை பார்த்தால், சப்புலே வந்து நிற்கின்றவர்களை பார்த்தால் குறைவாக இருக்கிறோம். இமாம் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் தான் புட்டுவத்தில் இருந்து எழும்பிக் கொண்டு வருகிறோம். பள்ளிவாசல் இருந்து உள்ளுக்கால வருகிறோம். உழு செய்கின்ற இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். இமாம் தக்பீர் கட்டிவிட்டு சூரத்துல் ஃபாத்தியாவிலேயும் அறவாசி போகிற நேரம் தான் வந்து சேர்வதற்கு முயற்சி எடுக்கிறோம். இன்னும் பலரை பொறுத்த வரைக்கும் துணை சூறாவை ஓதி முடிக்குகின்ற பொழுது இமாம் ருக்குவுக்கு போகிற பொழுது வந்து நிற்க நினைக்கிறோம். அன்புள்ள சோதரர்களும், அல்லாஹ்வுடைய தூதர் இதற்குரிய நன்மையை சொல்லாமல் சொன்னார்கள். இந்த ரெண்டுக்கும் உரிய நன்மை இருக்கிறது. பாங்கு சொல்வதற்கும் இந்த முதல் சப்புல நின்று தொழுவதற்கும் உரிய நன்மையை அறிவார்களே ஆனால் துண்டு குளிக்கு போட வேண்டி வரும், சீட்டு குளிக்கு போட வேண்டி வரும்.
என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இந்த நிலையை பார்க்கிறோம் என்றால், ஏதோ அதாவது பொடுபோக்குத்தனத்தோடு கவனஈனமாக சப்புகளிலே வந்து நிற்கிறோம். நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? இந்த நபிமொழி தெரியும் நபித்தோழர்களுக்கு. அவர்கள் எப்படி ஒரு நிலைக்கு மாறினார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து, நீங்கள் இப்படி வேகமாக வரவானம் என்று தடுக்குகின்ற அளவுக்கு அவர்கள் முதல் சப்பில் போட்டி போட்டார்கள். முதல் சப்புல வந்து நிற்பதற்கு அந்த நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு போட்டி போட்டார்கள் என்றால், முதல் சப்புல வந்து நின்றால் அதற்குரிய நன்மை ஒருவர் அறிந்தால் சீட்டு குளிக்கு போட வேண்டி வரும் என்ற செய்தி நபித்தோழர்களுக்கு தெரிந்ததிலிருந்து அந்த நபித்தோழர்கள் எப்படி மாறினார்கள் என்றால், நபிகளாரே தடை விதிக்கின்ற அளவுக்கு அவ்வளவு வேகம் காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா சமிஅத்துமுல் இகாமத, நீங்கள் இகாமத்து சொல்லுகின்ற சப்தத்தை கேட்டால் ஃபம்ஷு இலஸ்ஸலாம், நீங்கள் தொழுகைக்கு நடந்து வாங்க. இகாமத்து சொல்லுவதை கேட்டால் சப்புக்கு வருகிற பொழுது நடந்து வாங்க. ஏன்? நபித்தோழர்கள் வேகமாக வர ஆரம்பித்து விட்டார்கள். முதல் சப்புல இடம் பிடிப்பதற்காக வேண்டி அடிச்சு பிச்சு கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் மாறினார்கள். அவர்கள் நன்மையில் போட்டி போடுகின்றவர்கள் அல்லவாம். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்க ஓடி வர வேண்டாம், விரைந்து வர வேண்டாம், நடந்து வாருங்கள். வஅலைக்கும் பிஸ்ஸகீனா, அமைதியை கடைபிடியுங்கள். முதல் சப்புல நன்மை இருக்கிறது என்பதற்காக வேண்டி நீங்க அடுத்தவனை தட்டி கிட்டி எல்லாம் வேகமாக வர வேண்டாம், நீங்கள் அமைதியை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, வலா துஸ்ரிஉ, நீங்கள் வேகமாக வர வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் புகாரியிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எப்படி மாறினார்கள்? சப்புலே அவர்கள் வேகமாக வந்து நிற்பார்கள். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், இகாமத்து சொல்லி சப்புல இடம் பிடிச்சிட்டு நிற்பாங்களாம். ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வரமாட்டார்கள், இகாமத்து சொல்லப்படும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வருவதற்கு முன்னாலேயே நபித்தோழர்கள் இகாமத்தை சொல்லி அவங்களுக்குரிய இடத்தையும் பிடித்துக் கொள்வார்கள். இப்படியான ஒரு நிலைக்கு மாறினார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஃபலா தகுமு இதா உகீமத்திஸ் ஸலாம், இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் ஃபலா தகுமு ஹத்தா தரவுனி, என்ன காணுகின்ற வரைக்கும் நீங்க யாரும் எழும்பி நிற்க வேண்டாம் என்றார்கள். அப்ப நபித்தோழர்கள் முதல் சப்புடைய மகிமையை தெரிஞ்சால் சீட்டு கூட்டிக்கு போட வேண்டி வரும் என்று சொன்னபோது மிக வேகமாக முதல் சப்பை பிடித்தார்கள். எந்த அளவுக்கு பிடித்தார்கள்? நபிகளார் வீட்டுக்குள்ள இருப்பாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற நேரமே இவங்க இக்காம சொல்லிட்டு இவங்க சப்புல வந்து முதல் இடத்தை பிடிச்சு கொண்டு இருப்பாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்கள் சொல்றாங்க, என்னை காணுகின்ற வரைக்கும் யாரும் எழும்பி நிற்க கூடாது இகாமத்து சொன்னால் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, வஅலைக்கும் பிஸ்ஸகீனா, நீங்கள் அமைதியை கடைபிடியுங்கள், அமைதியை கடைபிடியுங்கள் என்று நிதான போக்கோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி நாம் சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொன்னார்கள். இந்த முதல் சப்பில் நிற்கிறது என்பது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த முதல் சப்புக்கு வருவதை எவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வம் ஊட்டினார்கள். அதற்கு நபித்தோழர்கள் போட்டி போடுகின்ற பொழுது அவர்களை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அமைதிப்படுத்தினார்கள், நிதான போக்கை கடைபிடிக்க சொன்னார்கள். இப்படியெல்லாம் வழிகாட்டின அல்லாஹ்வுடைய தூதர். பொதுவாக நபிகளார் அல்லாஹு தஆலா கூட திருமறையிலே சொல்லுவான், நபிகளாரோடு இருக்கிற நபித்தோழர்கள் தான் அச்சொட்டாக அவர்களை பின்பற்றுவார்கள். ஆனால் ஃபஹலப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன், அவர்களுக்கு பின்னால் சிலர் வருவார்கள்,
அல்லாஹ் ஸலாத்த தொழுகையை பாழாக்குவார்கள், வத்தபவு ஷஹவாத் அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்ப நபித்தோழர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிற நேரம் அவர்கள் வேகம் காட்டினார்கள், அந்த நன்மையில் போட்டி போட்டார்கள். ஆனால் நபிகளாருக்கு பின்னால வருகிறவர்கள் உதாசீனப்படுத்துகின்றவர்களாச்சே. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சப்பு என்பது நீங்கள் நபித்தோழர்கள் இவ்வளவு போட்டி போட்டு கொண்டு வராங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கைரு சுபூபிர் ரிஜாலி அவ்வலுஹாம், ஆம்புலையா இருந்தால் அவனுக்கு முதல் சப்பு தான் சிறந்த சப்பு, முதல் சப்பு தான் ஆம்பளைக்குரிய சப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, வஷர்ருஹா ஆஹிருஹாம், ஆம்பளைக்கு மோசமான சப்பு கடைசி சப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படியானால் தொழுகை நடக்கிறது என்றால் முதல் சப்பில் வந்து நிற்கிறவங்க தான் ஆண்கள், அவங்க தான் ஆண்கள், ஆண்களுக்கு அதுதான் சிறந்தது. பின் சப்புல நிற்கிறது உங்களுக்கு சரி வராது என்று அல்லாஹ்வுடைய. அதனால பள்ளிவாசல்ல நிரம்பி விட்டால் பின்னுக்கால தான் நிற்கணும். நிரம்புவதற்கு முன்னால பின்னுக்கு போய் இரண்டாவது சப்புல இடம் பிடிக்க கூடாது. முதல் சப்பை பூர்த்தியாக்கினால் தான் இரண்டாவது சப்பு, அதை பூர்த்தியாக்கினால் தான் மூன்றாவது சப்பு. இது என்னண்டா இக்காமத்து சொன்ன உடனே ஜும்மாவுடைய நேரங்களில் கூட நீங்கள் நிறைய பார்க்கலாம். இக்காமத்து ஜும்மா குத்துபா முடித்து இக்காமத் சொல்லிட்டால் பின்னுக்கு தான் நிற்கிறாங்க, முன்னுக்கு வருவதில்லை. குறிப்பாக வாலிபர்களும் அதில் வெக்க உணர்வு காட்டுகிறார்கள், மற்றவங்களை தான் முன்னுக்கு அனுப்புறாங்க. பொதுவாக எல்லா பள்ளிவாசலிலும் முதல் சப்புல இருக்கிறவங்களை பாருங்க, வயது முதிர்ந்தவர்கள் தான் இருப்பார்கள். அதுக்கு பின்னால பார்த்தால் கடைசி சப்பை பார்த்தால் பொடியம்மாறு தான் இருப்பாங்க. சில பள்ளிவாசல்களில் ஜும்மாவுடைய நேரத்தில் சப்புல பின் சப்புல தனி பொடியம்மாறு தான் நிற்பார்கள். தக்பீரை கட்டிக்கொண்டு அவன்ட காலம் இருக்கிறது, இவன்ட கையால தட்டுறது, இந்த விளையாட்டுக்கள் எல்லாம் பல பள்ளிவாசல்களில் நடக்கும். அன்புள்ள சகோதரர்களும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடைசி சப்பு நல்ல சப்பு இல்லை, நீங்க முன் சப்பு போட்டி போட்டு கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், வகைரு சுஃபூஃபின் நிசாஇ ஆகிருஹாம், ஒரு பொம்பளைக்கு பள்ளிவாசல்ல சப்புல நின்று தொழுவதாக இருந்தால், ஜமாத்து தொழுகையில் ஒரு பெண் பங்கெடுப்பதாக இருந்தால் அவக்கு சிறந்த சப்பு ஆகிருஹா, கடைசி சப்பு தான், அவக்கு முதல் சப்பு தான் மோசமான சப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். பெண்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டியவர்கள், அவங்க போட்டி போட்டுக்கொண்டு முன் சப்புல வந்து நிற்க இயலாது. அப்படியானால் ஆண்கள் 1 2 3 சப்புல நிற்பாங்க. பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவங்க முடிந்த வரைக்கும் பின் சப்பை கடைபிடிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு ஒழுக்கம் சகோதரர்களே. ஆனால் நாம் இந்த விஷயத்தில் அதிக கவனம் எடுக்க வேண்டும். நன்மை என்பது அளப்பெரியது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் போட்டி போடுகின்ற அளவுக்கு, யாரும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நன்மைகள் நிரம்பியதுதான் முதல் சப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் அபூ ஸைத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஆ ஃபி அஸ்ஹாபிஹி தஅக்குரன், நபித்தோழர்களில் சிலர் சப்புகளில் வந்து நிற்பதை விட்டும் பின்வாங்குவதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்குறாங்க. முதல் சப்புக்கு வராம அப்படி அந்தந்த இடத்துல நின்று கொண்டு பின்னுக்கால நின்று சப்புல நிற்கிறத நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்கள் சிலரை பார்க்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து சொன்னார்களாம், தகத்தமு ஃபஅத்தமு பி, நீங்கள் முன் வரிசைக்கு வாருங்கள், முன் சப்புக்கு நீங்கள் வாருங்கள். வல் ஃபஅத்தமு பி வல் யஅத்தம பிகும், என்னை நீங்கள் பின்பற்றி தொழுங்கள், உங்களை உங்களுக்கு பின்னால் இருக்கின்றவர்கள் பீமம் பாய்தஹும், உங்களுக்கு பின்னால் இருக்கிறவர்கள் உங்களை பின்பற்றி தொழட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒரு எச்சரிக்கை, இது மிக முக்கியமான ஒரு பகுதி. சப்பு இகாமத் சொன்னா முன் சப்புக்கு வருவதற்கு முயற்சி எடுத்து முன் சப்பை நோக்கி வர வேண்டும். அங்கங்க நின்று கொண்டு
தனக்கு தனக்கு வசதியான இடத்தை பிடிச்சு கொண்டு பின்னால நிற்கிற நபித்தோழர்களை பார்த்துத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முன் சப்புக்கு வாங்க, இக்காம சொல்லப்படுகிற போது முன்னுக்கு வாங்க அப்படி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யஸாலு கௌமுன் யதஅخرون ஹத்தா யுஅخிருஹுமுல்லாஹ். அவங்க ஒரு கூட்டத்தார் அவர்கள் தொழுகை சப்புக்கு வராமல், முதல் சப்பை நோக்கி வராமல் பின்வாங்கி இருக்கிறார்களே, அவர்களை அல்லாஹு தஆலா பின்னாக்கியே வைக்குகின்ற வரைக்கும் அவர்கள் பின் சப்புலே தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படியானால் அவர்களை அல்லாஹ் பின்படுத்தியே வைக்க, எல்லா விஷயத்திலும் அவர்களை இறைவன் பிற்படுத்தி வைக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை நாம் சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். இது ஒரு எச்சரிக்கை. நம்மளை அல்லாஹ் தூக்கி தூர வீசி விடுவான், நம்மளை அல்லாஹ் அப்புறப்படுத்தி விடுவான், தூரப்படுத்தி விடுவான். அதற்கு ஒரு செய்தி தான் நமக்கெல்லாம் தெரியும். மார்க்க உபதேசங்கள் செய்கின்ற பொழுது நெருங்கி வந்து அமர வேண்டும், அல்லாஹ் அவரோடு நெருங்கி இருக்கிறான். ஒருத்தர் வெட்கப்பட்டு பின்னால் இருந்தார், அவரை பார்த்து இறைவன் வெட்கப்பட்டார். ஒருவர் புறக்கணித்து சென்றார், அல்லாவும் அவனை புறக்கணித்து விட்டான் என்ற செய்தியை நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். சவ்வுடைய விஷயத்திலும் அப்படி நடந்து கொண்டால், பின்வாங்கி நின்றால் ரப்புல் ஆலமீன் உன்னை பின்வாங்க வைத்து விடுவான். ரப்புக்கு அப்படிப்பட்டவர்கள் தேவையில்லை என்று இறைவன் ஒதுக்கி விடுவான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இது எச்சரிக்கை சகோதரர்களே. அப்படியானால் சவ்வுடைய விஷயத்தில் நாம் அதிகம் கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்று பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்கள் சிலரை பார்த்தார்கள். ஒரு நாள் தொழுகைக்கு வருகிறார்கள், இக்காமத் சொல்லப்படுகிறது. தொழுகைக்கு வருகிற நேரம் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. நபித்தோழர்களை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்புக்கு வர நேரம் அவங்க தங்கள் கைகளை குதிரையின் வாள்களை போன்று நீட்டி கொண்டிருந்தார்கள். சப்புல நின்று கொண்டு எப்படியோ கையை நீட்டி வைத்து கொண்டிருந்தார்கள், குதிரையின் வாள்கள் போன்று நீட்டி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து கேட்டார்கள், உங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் கையை நீட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். பிறகு இன்னொரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். அவங்க எல்லாம் என்ன பரானா ஹலகன் வட்டமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். சப்புல வந்து நின்றா அங்க கொஞ்சம் பேர் இங்க கொஞ்சம் பேர் வட்டமாக இருந்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன நடந்து விட்டது, ஏன் சப்புல நின்று கொண்டு கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள், வட்டமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் வெளியில வந்து அவர்களை பார்த்து சொன்னார்கள், அலா தசுஃபூன கமா தசுஃபுல் மலாயிகத்து இந்த ரப்பிகா. அல்லாஹுக்கு முன்னால் மலக்குமார்கள் எப்படி சப்புகளிலே அணிவகுத்து நிற்பார்களோ அதுபோன்று நீங்களும் சப்பில் அணிவகுத்து நிற்க வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். அப்பொழுது நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே வகைஃப தசுஃபுல் மலாயிகத்து இந்த ரப்பிகா. அல்லாஹ்வின் தூதரே, மலக்குமார்கள் அல்லாஹுக்கு முன்னால் எப்படி அணிவகுத்து சப்புல நிற்கிறாங்க என்று கேட்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுத்திம்மூன ஸுஃபூஃபல் அவ்வல வ தராசூன ஃபிஸ்ஸஃப். அவர்கள் சப்புகளிலே வந்து நின்றால் முதல் சப்பை பூர்த்தியாக்கி விடுவார்கள், முதல் சப்பை பூர்த்தியாக்குவார்கள். ஒரு வரி, ஒரு லைன் இருக்கிறது என்றால், ஒரு வரி இருக்கிறது என்றால் அந்த வரியை பூரணப்படுத்துவார்கள். அதற்கு பின்னால் தான் அடுத்த வரியை போவார்கள், பிறகு அதை பூரணப்படுத்துவார்கள். இப்படித்தான் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருப்பார்கள். அவர்கள் சப்பில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நெருக்கமாக நேராக சரியாக நேராக நிற்பார்கள். வளைந்து கிளைந்து அங்கல கொஞ்சம் இப்படி முன்னுக்கு தள்ளிண்டு இங்கல கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி கொண்டு இப்படி இருக்க மாட்டார்கள், சப்பில் நேராக நிற்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் அல்லாஹ்வுக்கு முன்னால் மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்குகின்றது போன்று நாம் நிற்க வேண்டும். ஒரு அடியான் தொழுகை என்பது அல்லாஹ்வோடு யுனாஜி ரப்பஹு, தன் ரப்போடு அவன் பேசுகிற நேரம். தொழுகை என்கிறது ஒரு அடியான் அல்லாஹ்வோடு பேசுகிற நேரம். அப்போ மலக்குமார்கள் அல்லாஹ்வோடு நின்று கொண்டு அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கிற நேரம் எப்படி ஒழுக்கமாக சப்புகளை சீராக்கி பூரணமாக்கி அவர்கள் நிற்பார்களோ அதுபோன்று அல்லாஹ்வோடு பேசுகிற நாமும் அப்படித்தான் நிற்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வோடு பேச ஆரம்பிக்கிற நாம் சப்புகளில் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற உணர்வோடு காலோடு கால் சேர்த்து வைத்து தோளோடு தோள் சேர்த்து வைத்து சப்புகளை நேராக்கி
சப்புகளை பூரணப்படுத்தி நிற்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். பாருங்கள், இன்னொரு சந்தர்ப்பம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சப்புகளுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனம் எடுத்தார்கள் என்றால், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் இகாமத் சொன்னால் வந்து வெறுமனே அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட மாட்டார்கள். சப்புகளை சீராக்குவார்கள், நேராக்குவார்கள், பூரணமாகி இருக்கிறதா என்று பார்ப்பார்கள், சப்புகளில் இடைவெளி இருக்கிறதா என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நோட்டமிடுவார்கள். அப்படி ஒரு நாள் நோட்டமிட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு தொழுகைக்காக வேண்டி வருகிறார்கள். சப்புகளை சீராக்கி கொள்ளுங்கள் என்று நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். நீங்கள் சப்புகளை சீராக்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் பரஆ ரஜுலன் பாதியன் சதுருஹு மினஸ்ஸப், ஒருத்தர் சப்புல நின்று கொண்டு அவர் இந்த நெஞ்சு பகுதியை இப்படியே முன்னுக்கு நீட்டி பிடித்து கொண்டிருந்தார். சப்புல நேராக இருக்கணும், முன்னாலேயும் நேராக இருக்கணும், பின்பக்கமும் நேராக இருக்க வேண்டும். அப்போ ஒருத்தர் என்ன செய்ய வேணும் என்று இந்த நெஞ்சு பகுதியை என்ன செய்தார், அப்படியே முன்னோக்கி நீட்டி பிடித்து கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இபாதல்லாம், அல்லாஹ்வின் அடியார்களே, லதஸுவுன்ன சுபுபக்கும், உங்களுடைய சப்புகளை நீங்கள் சீர் செய்து கொள்ளுங்கள். அவ் ல யுகாலிஃபன்னல்லாஹு பைன வுஜூஹிக்கும், இல்லை என்றால், அப்படி இல்லை என்றால் உங்களுடைய முகங்களுக்கு மத்தியில் இறைவன் பிரிவினையை ஏற்படுத்தி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள். அன்புள்ள சோதரர்களே, சப்புல நெருக்கமாக நிற்காது விட்டால் சமூகத்துக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்காது. அவர்கள் ஒரு குடையின் கீழ் இருந்தாலும், ஒரு கொள்கையின் கீழ் இருந்தாலும், சப்புல காலோடு கால் சேர்த்து வைத்து ஒரு நெருக்கமாக இருக்காது விட்டால் அவங்களோட முகங்களுக்கு மத்தியில் இறைவன் பிளவை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆக இதுவும் ஒரு எச்சரிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்குள்ளால் ஒற்றுமை சீர்குலைக்கப்படுகிறது என்றால் சப்பில் நாம் விடுகின்ற தவறும் ஒரு காரணம் என்பதை புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் புரிந்து கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் وما كنا لنهتدي لولا أن هدانا الله أرسل رسوله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. அன்பார்ந்த சகோதரர்களே, பல பள்ளிவாசல்களை பார்த்தால் அந்த பள்ளிவாசல்களில் சப்புகளுடைய விஷயத்தில் மிகவும் பொடுபோக்காக அல் குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை சொல்லக்கூடிய பள்ளிவாசல்களும் சரி, அதற்கு அப்பால் இருக்கிற பள்ளிவாசல்களும் சரி, இந்த சப்புகளுடைய விஷயத்தில் மிகவும் பொடுபோக்காக நடந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதிக கவனம் எடுத்தார்கள் சப்புகளை சீர் செய்கின்ற விஷயத்தில். அதனுடைய பூரணத்துவத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கவனம் எடுத்தார்கள். அது நேராக இருக்கிறதா என்பதை பார்த்து கவனம் எடுத்தார்கள். ஒரே ஒரு மனுஷன் அப்படியே நெஞ்ச நீட்டி வைத்திருந்தார் என்பதையும் கண்டறிந்து அங்கேயும் அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கவனம் எடுப்பார்கள் என்றால், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் சப்புகளில் வந்தால் யம்சஹு மனாகிபனா பிஸ்ஸலாம், நாங்கள் தொழுகையில் வந்து நின்றா எங்கள் இந்த தோல் புயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தடவி பார்ப்பார்கள். சேர்ந்திருக்கிறதா, ஒட்டி இருக்கிறதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் பார்ப்பார்கள். பார்த்து விட்டு சொல்வார்கள், இஸ்தவு, நீங்கள் சப்புகளை சீராக்கி கொள்ளுங்கள், வலா தஹ்தலிஃபு, நீங்கள் இடைவெளி விட்டு விட வேண்டாம், முரண்பட்டு கொண்டு விட வேண்டாம், பிரிந்து விட வேண்டாம். பத்தஹ்தலிஃப குலூபுக்கும், சப்புல நீங்க பிரிந்து நின்றீர்கள் என்றால் உங்களுடைய உள்ளங்களுக்குள்ளாலும் இறைவன் பிரிவினையை ஏற்படுத்தி விடுவான். ஒற்றுமை என்கிறது வராது. வாயில மட்டும்தான் ஒற்றுமை, வாயில் மட்டும்தான் ஒற்றுமை இருக்கும். ஆனால் ஒரு நாளும் ஒற்றுமையான ஒரு சமூகமாக எந்த ஒரு தீர்மானத்தை எடுத்தாலும் ஒரு குடையின் கீழ் வந்து நிற்க மாட்டார்கள். 1000 பேர் 1000 கருத்து சொல்லுகின்றோம் என்று ஒற்றுமையை சீராக்குகின்ற வேலையைத்தான் செய்வார்கள். அப்படியான ஒரு நிலை உருவாகுவதற்கு காரணம் சப்புல விடுகின்ற இடைவெளி. அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளங்கள், ஏற்கனவே சொன்ன ஹதீஸ், முகங்களுக்கு மத்தியில் முன்னுக்கே ஒன்ற விரோதம் வெளிப்படும். இது உள்ளத்துக்குள்ளால விரோதம் வெளிப்படும். உள்ளத்துக்குள்ளால் இறைவன் பிளவை ஏற்படுத்தி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், சப்புலே நீங்கள் நிற்குகிற பொழுது இடைவெளி வைத்து விட வேண்டாம், சப்புகளில் நேராக நெருக்கமாக நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் யார் வல்லதி நப்சி
முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இன்னி லஅர ஷைத்தான ததுகுலு மின் ஹலலி ஸஃபி கஅன்னல் ஹதப். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் ஷைத்தானை பார்க்கிறேன், ததுகுலு மின் ஹலலி ஸஃபி, சஃப்புகள் வைத்திருக்கக்கூடிய இடைவெளியினூடாக ஷைத்தான் உள்ளே நுழைவதை நான் பார்க்கிறேன், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் பார்க்கிறேன் என்றார்கள். கஅன்னல் ஹதப், அது ஒரு ஆட்டுக்குட்டியின் உருவத்தில் அது உள்ளே வருவதை நான் பார்க்கிறேன் என்றார்கள். கருப்பு நிற ஆட்டுக்குட்டியினுடைய வடிவத்தில் அது சப்புகளுக்குள்ளால் இடைவெளியினூடாக வருகிறது, உங்கள் தொழுகைகளை அது குழப்பிக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சப்பிலே விட்டு வைக்கின்ற இடைவெளி ஷைத்தான் உள்ளே நுழைவதற்கு வழி அமைத்து விடுகிறோம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு எச்சரித்தார்கள். சப்பில் இடைவெளி வைக்கக்கூடாது, சப்புகளில் நெருக்கமாக நிற்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அகீமு சுஃபுஃபக்கும், உங்களுடைய சப்புகளை நீங்கள் நேராக நின்று கொள்ளுங்கள். ஃபைன்னி அராக்கும் மிவரா அலஹ்ரி, எனக்கு பின்னால் நான் இமாமத்து செய்கிறேன், எனக்கு பின்னால் நான் உங்களை பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த நேரம் நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? வகான அஹதுனா யுல்சிகு மன்கிபஹு பிமன்கிபி சாஹிபிஹி, நபித்தோழர்கள் இதுதான் நபி வழி, நபியால் அங்கீகரிக்கப்பட்ட வழி. சப்புல எப்படி நிற்கணும் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரம். பாருங்க, சப்புல நேராக நிற்கணும், நெருக்கமாக நிற்கணும், முன்னுக்கு பின்னுக்கு வந்து நிற்கக்கூடாது. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சப்புல நான் எனக்கு பின்னால் நான் உங்களை பார்க்கிறேன் என்று சொன்ன நேரம் அந்த நபித்தோழர்கள் எப்படி நின்றார்கள் என்றால், வகான அஹதுனா யுல்சிகு மன்கிபஹு பிமன்கிபி சாஹிபிஹி, இந்த தோல் புயத்தை பக்கத்தில் இருக்கிறவருடைய தோளோடு சேர்த்து வைத்தார். எங்களில் ஒருவருடைய தோல் புயம் பக்கத்தில் இருக்கிறவருடைய தோளோடு தோல் சேர்த்து வைத்தார். வகதமஹு பிகதமஹி, அவருடைய காலை மற்றவருடைய காலோடு சேர்த்து வைத்தார். ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது அவ்வளவு நெருக்கமாக நாங்கள் நின்றோம் என்று சொன்னார்கள். அப்ப நபித்தோழர்கள் அப்படி நின்றார்கள், நபிகளார் இதை அங்கீகரித்தார்கள். அந்த முறை பிழையாக இருந்தால் அல்லாஹ் சுட்டி காட்டியிருப்பான், நபிகளார் அதை தடுத்து இருப்பார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற பொழுது நபித்தோழர்கள் எப்படி இருந்து காட்டினார்கள்? தோளோடு தோல் சேர்த்து வைத்து காலோடு கால் சேர்த்து வைத்து நிற்க வேண்டும். ஆனால் என்ன தெரியுமாம், இந்த செய்தி தெரிந்தாலும் ஒன்றாவது ரக்காத்தில் தான் நிறைய பேர் கால் சேர்ந்து நிற்குது. ஒன்றாவது ரக்காத்தில் தான் நிறைய பேர் கால் அடுத்தவருடைய காலோடு சேர்ந்து நிற்கும், தோளோடு சேர்ந்து நிற்கும். சுஜூதிலிருந்து எழும்பி வந்துட்டால் மருக கால் ஒட்டி வைக்கிறல்ல. எச்சரிக்கை என்ன? உள்ளங்களுக்குள்ளால் பிளவு ஏற்பட்டுவிடும், ஷைத்தான் உள்ளால் நுழைந்து விடுவான், சப்பு சீராகாது விட்டால் தொழுகை பூரணத்துவம் அடைவதில்லை என்பதையெல்லாம் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரு பெரியவன் சின்னவன் என்பதெல்லாம் பள்ளிவாசலில் தொழுகை சப்பில் அந்த பாராபட்சம் எல்லாம் இல்லை. யாராக இருந்தாலும், யார் உங்களுடைய ஆசிரியராக இருக்கலாம், மௌலவியாக இருக்கலாம், உங்களோட சமூகத்தில் முக்கியமானவராக இருக்கலாம், ஊர் தலைவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பக்கத்தால் வந்து நின்று விட்டால் அவருடைய காலோடு கால் சேர்த்து வைத்து தோளோடு தோல் சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். சுயநலம் பேணி கொள்ளுங்கள். ஏண்ட உங்களோட தொழுகை, ஏண்ட தொழுகை பூர்ணமடைய வேண்டும். ஏண்ட தொழுகை பாலாகிவிடக்கூடாது, ஏண்ட உள்ளத்தில் பிளவு வந்து விடக்கூடாது என்று ஒவ்வொருவரும் யோசித்து சப்புகளில் அப்படி நெருக்கமாக நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் தொழுகை அல்லாஹ் தஆலா பூர்ணமாக்கி தருவான் என்பது செய்தியை புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் புரிந்து கொள்வானாக. வாக்கூலு கோலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும்.